கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சூழ்நிலை என்னை கையாளுறதுக்கும் நான் சூழ்நிலையை கையாளுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ தான் சொன்னேன். சூழ்நிலை என்னை கையாளுது அப்படின்னா, நான் ஒரு கேபரே டான்ஸு பார்க்க போன உடனே அங்கே சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அந்த கேமரா டான்ஸரை பார்த்தோன்னா அவளுடைய நியூடாக அவளை பார்த்துட்டு அவள் மேலே ஆசைப்பட்டு போய் எய்ட்ஸ் வாங்கின்னு வந்துட்டேன். இது பேர் என்ன? சூழ்நிலை என்னை கையாளுது. நான் சூழ்நிலையை கையாளுறேன். சும்மா போய் பார்த்தேன். அவங்க கூப்பிட்டாங்க, உஸ்பேத்தினாங்க, நான் கண்டுக்கல. என் வேலை என்ன தான், ஒரு பார்வையால்னா வந்து பார்த்துட்டு போயிருந்தானே, போய் பார்த்தேன், வந்துட்டேன். இது பேர் என்ன? நான் சூழ்நிலையை கையாளுறதுக்கும் சூழ்நிலை என்னை கையாளுறதுக்கும் என்னன்னா நம்பர் 1 இது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கதையை சொல்லலாம். சாரா கடைக்கு போனீங்க, நண்பரோட போனீங்க, அவர் குடிக்காமல் இருக்க மாட்டார், அவர் வாங்கி குடித்தார், நீங்கள் பார்த்தீங்க, பைக்கில் ஏற்றுன்னு வந்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? சூழ்நிலை நீங்கள் கையாளுறீங்க. அங்கே போனீங்க, நண்பர் குடிக்க சொன்னார், நீங்கள் குடிச்சிட்டிங்க, அவருக்கு பைக் ஓட்ட முடியாது, 2 பேரும் பைக் ஓட்டி ஆக்சிடெண்ட்டில் செத்தும் போயிட்டீங்க. இப்போ சூழ்நிலை என்ன பண்ணிச்சு? உங்களை கையால் மட்டும் செய்யலை, சூழ்நிலை உங்களுக்கு எல்லாமையும் ஆயிடுச்சு. இப்போ சூழ்நிலை நீங்கள் கையாளுறதுக்கும் சூழ்நிலை உங்களை கையாளுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதே மாதிரி தான் ஒன்றுலையுமே. சூழ்நிலை உங்களுக்கு பணக்காரன் ஆகிட்டீங்க, வசதியாகிட்டீங்க, நிறைய பெண்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி எல்லா பெண்கள்கிட்டையும் போகிறீங்க. என் குரு சொன்னது தான், யோகசாலை கட்டுவார், உயரை எழுப்பி நெட்டுவார், மோகம் கொண்டு மாதரின் மூத்திரப்பை சிக்கியே அப்படின்னு சொல்கிறாரு. 7 நகரில் போய் ஓடுறதுன்ட்டு. ஸோ சூழ்நிலை நான் கையாளுனா என்ன செய்வேன்? அப்போ எனக்கு இது வேணும், இது எனக்கு வேணாம், இவ்வளோ தான், இது செய்யக்கூடாது, இது தப்பு, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, புள்ள இருக்கிறா, என் வாழ்க்கை இருக்குதுன்னு யார் கவனமாக இருக்குண்ணா? நம்ம வேலை கடவுள் தேர்றது தான், கடவுள் சொல்லி தர்றது தான். அதில் யார் கவனமாக இருக்கணுமோ அவங்க தான். இப்போ சூழ்நிலை என்னை கையாளுறதுக்கும் நான் சூழ்நிலை கையாளுறதுக்கும் இது மட்டும்தான் இல்லை, நிறைய காரணங்கள். வெங்காயம் கட் பண்ணுறீங்க, கண்ணேரியும் கறிதானே, அதனால் வெங்காயத்தை கட் பண்ண விட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஐடியா பண்ணுறீங்க, வெங்காயத்தை காதில் வச்சுக்கிட்டு, இல்லை தண்ணியில் போட்டு கட் பண்ணுறது, இல்லை கண்ணாடி போட்டு கட் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, கரெக்டானே? அப்போ சூழ்நிலையை நீங்கள் கையாளுறீங்க. சூழ்நிலை உங்களுக்கு என்ன அழுதுனுக்குறீங்க, கையை வெட்டிங்க. சூழ்நிலை உங்களுக்கு கையாண்டா வெங்காயம் கட் பண்ணும்போது உங்கள் விரலையும் கட் பண்ணியிருப்பீங்க. பாத்திரம் கழுவுறீங்க, கை கிச்சன் வந்துக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்கிறீங்க, தப்பாக நடந்துருதுன்னா சூழ்நிலை உங்களை கையாண்டுடுது. ஒன்று நீங்கள் சரியாக செஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரீங்கன்னா என்ன பண்ணிக்குது? அப்போ என்ன பண்ணிடுறீங்க? சூழ்நிலையை நீங்கள் கையாண்டுக்கிறீங்க. ஸோ சூழ்நிலை என்னை கையாளுறதும் நான் சூழ்நிலை கையாளுறதும் யார் கையில் தான் இருக்குது? அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நிறைய பேர் மனிதர்கள் சூழ்நிலையை அவங்களை கையாளுது. ஒரு மனிதன் ஏழையாக பிறந்து ஏழையாகவே சாவுறான்னா சூழ்நிலை அவனை கையாளுச்சு. ஒரு மனிதன் ஏழையாக பிறந்து பணக்காரனாக ஆகிறான்னா அவன் சூழ்நிலையை கையாண்டுக்கிறான். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முன்னேறான் அப்படின்னு சொன்னால் சூழ்நிலையை அவன் கையாளுறான். அவன் இருப்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது? சூழ்நிலையை அவனை கையாளுது. ஒரு மனிதன் ஜாதியில் பிறந்துட்டு ஜாதியிலே சாவறான்னா சூழ்நிலையை அவனை கையாளுது. ஜாதியில் பிறந்து ஜாதி விடுதலை அடைந்து நான் மனிதன் உயர்ந்தவன், இந்த உலகத்துக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதியை கட்டுப்பாடுகளை கோட்பாட்டில் வச்சிட்டான்னா அவன் என்ன பண்ணுறான்? சூழ்நிலையை கையாளுறான். மேலும் போய் அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பாக சூழ்நிலையை உருவாக்கவே முடியும். சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? சாதகமான சூழ்நிலையை உருவாக்கவே முடியும். மனிதன் அவ்வளோ வல்லமை படைத்தவன். அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். சூழ்நிலை உன்னை கையாள்கிறதா, நீ சூழ்நிலையை கையாள்கிறாயா? பார்த்துக்கோங்க. இது மேலே சொல்லணுமா என்ன? புரிஞ்சிச்சு தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.